ஒரு வாரமாக கிச்சனும் க்ளீன் பண்ணல, வீடுமே வந்து வலிச்சு விடலை. வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எழுந்ததுமே இந்த கிச்சன் க்ளீனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சோப் வச்சு செவரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். அந்த மாதிரி ஒரு 2 தடவை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடுப்பு. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நான் அன்றைக்கி பால் வச்சுட்டு மறந்துட்டேன். ஃபுல்லாக வந்து பொங்கி கருகி போயிடுச்சு. க்ளீன் பண்ணாமல் விட்டு அப்படியே சமைச்சதுனால நல்லா கருப்பு பிடிச்சிக்கிச்சு. அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். சாதம் கொஞ்சம் மிஞ்சி போயிடுது, அதனால் அது வடகம் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜீரகம், மிளகு, மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முறுக்கு பொடி இங்கே இல்லை அப்படின்ட்டு கவரில் ஓட்டை போட்டு அப்படியே அதிலேயே புழிஞ்சு விட்டுட்டேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அம்மா வீட்டில் அடிக்கடி செய்வாங்க, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ரசம், சாம்பார், பொரியல் எல்லாமே பண்ணியிருந்தேன். இத்தனை நாள் அவருக்கு ஜூஸு அது இதுன்னு போட்டு கொடுத்துட்டு நான் தனியாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல்